இந்த பகல் நேரத்திலே தேற்றவாளன் பெப்டிஸ்ட் திருச்சபையினூடாக கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதில் நான் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினம் நாங்கள் பார்த்தோம், இயேசு சிலுவையில் சிந்திய இரத்தம் தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று. இன்று நாங்கள் பார்க்க போகிறோம், இயேசு சிலுவையில் சிந்திய இரத்தம் சபையிலே எப்படி தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்று. இயேசு சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால் பலவிதமான தாக்கங்கள் ஏற்பட்டது. தனி மனிதனுடைய வாழ்விலே தாக்கம், குடும்பங்களிலும் கூட இயேசுவின் இரத்தத்தினால் தாக்கங்கள் ஏற்பட்டது. சுற்றாடலில் கூட இயேசுவின் இரத்தத்தினால் தாக்கங்கள் ஏற்பட்டது. அதே போல திருச்சபையிலும் சபையிலும் இயேசுவின் இரத்தத்தினால் ஏற்பட்ட தாக்கத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். முதலாவதாக கண்களை மூடி ஜெபித்துட்டு நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செல்வோம். மகா கிருபையும் அருமையுமான ஆண்டவரே, இந்த அருமையான பகல் நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைய நாளிலும் நீர் எங்களுக்கு சிலுவையில் சிந்திய இரத்தத்தை குறித்து, அதனால் சபையில் ஏற்பட்ட தாக்கத்தை குறித்து நாங்கள் நினைவு கூற நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாகத்தோடும் வாஞ்சியோடும் வந்திருக்கும் பெரியவர்கள், சிறியவர்கள், வாலிபர்களை ஆசீர்வதியும். அவர்களோடு உடைய ஜீவ வார்த்தையினூடாக, திரு வசனத்தினூடாக இடைப்படும். ஆண்டவரே, வசனத்தை கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி ஜீவிக்க, தங்களை அர்ப்பணிக்க அவர்களுக்கு வேண்டிய ஞானம், அறிவு, புத்தி, விவேகத்தை கொடும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. முதலாவது, இந்த இயேசுவின் இரத்தத்தினால் சபையில் ஏற்பட்ட தாக்கத்தை அறிவதற்கு முன்னால் சபை என்றால் என்னென்று எங்களுக்கு தெரியும். சும்மா சபைக்கு போகிறோம்னா சபைன்னா என்ன, ஏன் நாங்கள் சபைக்கு போகிறோம், சபையை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது, இதெல்லாம் சரியாக தெரிஞ்சாதான் இயேசுவின் இரத்தத்தினால் சபையில் ஏற்பட்ட தாக்கத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். இப்போ பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சபையே என்று அழைத்தார். நீங்கள் பல இடங்களில் பார்ப்பீங்க, யாத்திராகமம், லேவியராகமம், உபாகமம் புத்தகங்களில் மோசே சபையாரை பார்த்து, அப்படி தான் வரும் சில வசனங்கள். மோசே சபையாரை பார்த்து என்றால் இஸ்ரவேல் மக்களை பார்த்து. அப்போ பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் உரிமையோடு சபையே என்று அழைத்தார். ஏன் அழைத்தார் என்றால், உலகத்தில் பல ஜாதிகள் இருந்தது. பல ஜாதிகளிலே இந்த இஸ்ரவேல் மக்களை தனக்காக அவர் தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்து பரிசுத்த ஜாதியாக மாற்றி அவர்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து, நான் உன் தேவன், நீ என் ஜனம் என்று உடன்படிக்கை செய்து, உடன்படிக்கையின் அடையாளமாகிய விருத்த சேதனத்தை உருவாக்கி தனக்காக தெரிந்து கொண்ட ஒரு கூட்டத்தை பார்த்து சபையே என்று உரிமையோடு அழைத்தார். அதே போல புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் எதை பார்த்து சபையே என்று சொல்லுகிறார் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் இயேசு தன் வாயை திறந்து 2 இடத்துல தான் சபையை பற்றி பேசினார். முதலாவது இயேசு சொன்னார், இந்த கல்லின் மேல், தன்னை பார்த்து, தன்னை காட்டி சொன்னார், பேதுருவை அல்ல, தன்னை காட்டி, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது. பிசாசுக்கு அதுக்கு மேலே சபையின் மேல் அதிகாரம் இல்லை என்று சொன்னார் ஒருக்கா. 2வது முறை இயேசு சொன்னார், அவரோட வாழ்நாளில், ஒருவன் யாதொரு குற்றம் செய்தால் நீ முதல் அவனுக்கு தனிப்பட்ட முறையில் போய் சொல்லு, அவன் கேட்காவிட்டால் ஒரு சாட்சியோடு போய் சொல்லு, அதற்கும் அவன் செவி கொடுக்காவிட்டால் சபைக்கு அல்லது சலகரி சங்கத்துக்கு, சபைக்கு நீ அதை தெரிவுபடுத்து என்கிற ஒரு வார்த்தை வருகிறது. இப்போ இந்த இயேசு சிலுவையில் சிந்திய இரத்தத்திற்கும் இந்த இயேசு சொன்ன சபைக்கும், அதனால் அந்த சபைக்கு என்ன தாக்கம் ஏற்பட்டது என்பதை குறித்து நான் இப்பொழுது பார்க்க போகிறோம். அப்போஸ்தலருக்கு எழுதிய நிருபம் 20ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம் நான் வாசிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். 198வது பக்கம், மன்னிக்கவும், 193வது பக்கம், புதிய ஏற்பாடு, அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும்
தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்து கொண்ட தமது சபையை, அதுதான் முக்கியமான வார்த்தை. தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை. அப்ப இயேசு சிலுவையிலே சிந்திய தன்னுடைய இரத்தத்தினாலே இந்த சபையை சம்பாதித்திருக்கிறார். இயேசு சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே இந்த சபையை சம்பாதித்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தான் ஒரு சபையே என்று சொன்னார். புதிய ஏற்பாட்டிலே நல்லா கவனிங்க, யாரை பார்த்து அவர் சபை என்று அழைக்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்று இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகள் ஒன்றாக கூடுகிற அந்த கூட்டத்தை பார்த்து இயேசு சபையே என்று கூறுகிறார். அதாவது விசுவாசிகள் எங்கு ஒன்றாக கூடுகிறார்களோ, ரட்சிக்கப்பட்டவர்கள் எங்கு ஒன்று சேர்ந்து ஆராதிக்கிறார்களோ அதுதான் சபை. ஆகவே விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தை அல்லது விசுவாசிகளின் கூட்டத்தை இயேசு தன் சுய இரத்தத்தை கொடுத்து சுய இரத்தத்தினாலே அந்த கூட்டத்தை சம்பாதித்தார். இப்போ நான் சில உதாரணங்கள் உங்களுக்கு தரும் பொழுது உங்களுக்கு விளங்கும். சரியா? ரைட். இப்போ நான் இந்த உதாரணத்தை தாரன், நீங்கள் கவனமாக பாருங்கள். ஒரு 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 மனிதன் தவறு செய்து விட்டான், பாவம் செய்து விட்டான், கொலை செய்து விட்டான். நீதிமன்றம் அவனுக்கு தீர்ப்பு வழங்கிவிட்டது. அவனை கொண்டு போய் சிறையில் அடைத்து விட்டார்கள். அப்போ சிறையில் அடைத்தா இரும்பு கதவுகள் அல்லது இரும்பு கம்பிகளுக்கு பின்னால் அவன் இருக்கிறான். அப்போ நிறைய பேர் போயிட்டு பேசுகிறாங்க அவனை விடுதலை ஆக்குறதுக்கு. இப்போ நான் கடைசியாக போய் அந்த மனிதனுக்காக வக்கீல்கள் நீதிபதிகளோடு பரிந்து பேசி ஒரு தொகை பணத்தை கொடுத்து அந்த சிறைச்சாலையில் அகப்பட்டிருந்த அந்த கொலையாளியை நான் வெளியே கொண்டு வருகிறேன். பிணை கொடுத்து எடுக்கலாம் தானே? ரைட். பிணை கொடுத்தா அவனை ரிலீஸ் பண்ணுவாங்க, சிறையிலிருந்து வெளியே கொடுத்து. பிணை கொடுத்து அல்லது கிரயம் கொடுத்து அவனை நான் சிறையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறேன். சிறையிலிருந்து வெளியே வந்தவுடனே அந்த குற்றவாளி எனக்கு நன்றியுடையவனாக இருப்பான். யாருமே என்னை விடுவிக்கலை பாஸ்டர், நீங்கள் தான் வந்தீங்க, பிணை கொடுத்து வெளியே எடுத்தீங்க, நான் நன்றியுடையவனார். இந்த மாதிரி தான் அந்த இரும்பு ஜெயில், இரும்பு கதவுகளுக்கு பின்னால் அந்த குற்றவாளி அகப்பட்டிருந்தது போல நாங்களும் ஒரு காலத்திலே பாவத்தில் சிறைப்பட்டு, சாபத்தில் சிறைப்பட்டு, வியாதியில் சிறைப்பட்டு, மரணத்துக்கு சிறைப்பட்டு இருந்தோம். பாவம், சாபம், ரோகம், மரணம், இதில் சிறைப்பட்டிருந்தோம். அப்போ சிறைப்பட்டிருந்த எங்களை அந்த சிறை கதவுகளை திறந்து வெளியே கொண்டு வந்தது அர்ச்சிஸ்டருடைய இரத்தம் அல்ல, அப்போஸ்தலருடைய இரத்தம் அல்ல, தூதர்களுடைய இரத்தம் அல்ல, தீர்க்கதரிசிகளுடைய இரத்தம் அல்ல. கல்வாரியிலே இயேசு சிந்திய அந்த இரத்தத்தினாலே பாவம், சாபம், ரோகம், எல்லாம் வியாதி எல்லாத்திலிருந்து நாங்கள் வெளியே வந்தோம். ஆமேன். இந்த கேட்கவங்களோட ஆமேன்னு சொல்லுங்களேன். இயேசுவின் ரத்தம் தான் உங்களை விடுதலை ஆக்கிச்சு. ஒரு காலத்தில் நீங்கள் இது எல்லாத்துக்கும் அடிமையாக இருந்தீங்க. பாவம், சாபம், ரோகம், மரணம் எல்லாத்திலும் இருந்து இயேசுவின் ரத்தம், அந்த இரத்தத்துக்கு மாத்திரம்தான் வல்லமை இருக்குது. அந்த இரத்தம் கிரயமாக செலுத்தப்பட்டு விலையாக கொடுத்தப்பட்டு அந்த சிறை கதவுகள் உடைக்கப்பட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. இன்றைக்கி நாங்கள் எதுக்கும் அடிமைகள் இல்லை, பாவத்துக்கும் சாபத்துக்கும் ரோகத்துக்கும் அடிமைகள். அப்போ இப்போ யோசித்து பாருங்கள், இப்போ நீங்கள் யார்? இயேசு தன் இரத்தத்தை விலையாக கொடுத்து உங்களை வாங்கி வைத்திருக்கிறார். இப்போ விளங்குது உங்களோட வேலிட், உங்களோட தராதரம், உங்களோட நிலைமையை நீங்கள் பாருங்கள். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, சும்மா நீங்கள் சர்ச்சுக்கு வந்து உட்கார இல்லை. இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி விலையாக கொடுத்து உங்களை விலைக்கு வாங்கி சிறைக்கு பின்னால் இருந்த உங்களை வெளியே கொண்டு வந்து விட்டார். ஆமேன். இப்போ நான் சொன்னது, அந்த குற்றவாளியை நான் வெளியில் கொண்டு வந்தேன்னா அவன் ஓடி வந்து என் காலில் விழுறான். பாஸ்டர் என்னையை விடுவிச்சிங்க, உங்களுக்கு நான் நன்றியாக இருப்பேன், நான் உங்களுக்கு அடிமை. அந்த மாதிரி தான் நாங்கள் இப்போ இயேசுங்களை எல்லாத்திலேருந்து வெளியே கொண்டு வந்ததுனால நாம் இயேசுவுக்கு அடிமைகளாக இருக்கின்றோம்.
விசுவாசிகளாக இருக்கின்றோம், ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். எல்லா சிறையிலும் இருந்து இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தம் நம்மை விடுவித்திருக்கிறது. அது இன்னொரு மொழியில் சொல்வதாக இருந்தால், நாங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வாங்கப்பட்டிருக்கிறோம். அவர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறார், இரத்தத்தை கொடுத்து எங்களை வாங்கி இருக்காரு. இது சாதாரண காரியமா? ஒரு தெய்வமே மனிதனாக வந்து தன் இரத்தத்தை சிலுவையிலே கொடுத்து நம் எல்லாரையும் அவர் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஆகவே நாங்கள் பெருமதியானவர்கள், விலையேற பெற்றவர்கள். விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற அவர் விலையாக தன்னை ஈந்தார். விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற அவர் தன்னை விலையாக ஈந்தார். ஆகவே விசுவாசிகள், சபை மக்கள், உங்களோட பெருமதியை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் என்பதை மறக்க வேண்டாம். இந்த இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், விசுவாசிகள் ஒன்று சேருவது தான் இந்த சபை என்பதையும் நாங்கள் மறக்கக்கூடாது. இப்போ நான் சொன்னதெல்லாம் இந்த இருக்குதானே இங்கிலீஷில் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் இருக்குதான் ஸ்கூலில் நாங்கள் படிக்கிறோம். இவ்வளவும் பாஸ்ட் டென்ஸ் எங்களோட வாழ்க்கையில் நடந்து முடிஞ்சிட்டு. என்னது? பாவம், சாபம், ரோகம், நித்திய மரணம், இதிலிருந்து ஆண்டவர் எங்களுக்கு வெளியே கொண்டு நித்திய ஜீவனை தந்துட்டார். இது முடிஞ்ச காரியம், ரைட்? ஆனால் நல்லா கவனிங்க, இயேசு இதற்காக மட்டும் சிலுவையில் மரிக்கவில்லை. இதற்காக மட்டும் இயேசு சிலுவையில் மரிக்கல. அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, எதற்கு வேறு எதுக்காக மரித்தார்? என்ன பாஸ்டர் புதுசாக ஏதோ சொல்கிறீங்க? இதுக்காக மட்டும் மரிக்கவில்லை. பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சிட்டு, இறந்த காலம், பாவம், சாபம், ரோகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டார் இயேசு ரத்தத்தினாலே. இதற்காக மட்டும் இயேசு சிலுவையில் மரிக்கவில்லை, ரத்தம் சிந்தவில்லை. அவர் எதற்காகவும் மரித்தார் என்பதை நான் இப்போ உங்களுக்கு காட்டப்போம். சரியா? ரைட். எபேசியர் புத்தகத்தை திருப்பிக் கொடுங்க. எபேசியரில் 5ஆம் அதிகாரத்தை எடுங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் எடுத்தீங்களா? ரைட். 27ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாக பாருங்கள். பக்கம் 268, எபேசியர் 5:27. சரியா? நல்லா எடுத்துட்டீங்க தானே? ரைட். கரை, திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாத பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக, நல்ல இதுதான் வேர்ட், சபையாகன்னா நீங்க தான் விசுவாசிகளின் கூட்டம். சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். இப்போ விளங்கிச்சு அடுத்த பாயிண்ட். இதற்காக மட்டுமல்ல, அதற்காகவும் தம்மை ஒப்பு கொடுத்தார். எப்படி? கரையற்ற, திரையற்ற முதலானவைகள் ஒன்றும் இல்லாத பரிசுத்தமான பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக. சபையினா நான் சொன்ன விசுவாசிகள் கூட்டம். மகிமையுள்ள விசுவாசிகள் கூட்டமாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்காகவும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இப்போ என்ற கையை பாருங்க. இதற்காகவும் ஒப்பு கொடுத்தார், அதற்காகவும் ஒப்பு கொடுத்தார். எதற்காக? பாஸ்ட் டென்ஸ். என்னது? பாவம், சாபம், ரோகத்திலிருந்து விடுவிப்பதற்காகவும் சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். இப்பொழுது சபை என்றால் நீங்க என்ற விசுவாசிகள் கூட்டம். என்ற கையை பாருங்க. கரையற்ற, பிழையற்ற, மகிமையான, கரையற்ற, பிழையற்ற, மகிமையான பரிசுத்த சபையாக, விசுவாசியாக உன்னை இப்பொழுது நிற்பாட்டி அழகு பார்ப்பதற்காகவும் இயேசு சிலுவையில் மரித்தார். பாஸ்ட் டென்ஸும் இருக்கு, பிரசன்ட் டென்ஸும் இருக்கு. ரைட். ரெண்டுக்காகவும் ஆண்டவர் சிலுவையில் மரித்தார். ரைட். இப்போ உன்னை அவர் எப்படி பார்க்க விரும்புகிறார் என்றால், அழகா பைபிள் சொல்லுது, கரையற்ற, திரையற்ற, பரிசுத்தமுள்ள, பிழையற்ற, மகிமையுள்ள ஒரு சபையாக தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு. நல்லா பாருங்க. தமக்கு முன்னா மணவாளனாகிய இயேசுவுக்கு முன் மணவாட்டியாகிய சபையாக உன்னை நிறுத்தி கொள்வதற்காகவும் இயேசு தம்மை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். இப்போ விளங்குதா? இப்போ எங்கடா வாழ்க்கையில் ஒன்று தான் நடந்திருக்கு. என்னது? பாஸ்ட் டென்ஸ். ஓகே, பாவம், சாபம், ரோகத்திலிருந்து வந்துட்டோம், அது முடிஞ்சிட்டு. ரைட். ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ இந்த வசனத்தின்படி நாங்கள் கரையற்ற, திரையற்ற, பிழையற்ற, மகிமையுள்ள, பரிசுத்த,
மணவாட்டி சபையாக அல்லட்டி விசுவாசியாக அவர் நம்மை நிற்பாட்டி அழகு பார்க்குற அளவுக்கு அந்த மணவாளனுக்கு முன்பாக நாம் நிற்கிறோமா? நாங்கள் நிற்கிறோமா? இப்போ விளங்குது, நான் சொல்கிற விளங்குது. இன்றைக்கு நீங்கள் நிற்கிறீங்களா? அதுதான் பிரச்சனை. கரையற்ற வாழ்க்கை, திரையற்ற வாழ்க்கை, பிழையற்ற வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, மகிமையுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மணவாளனாகிய இயேசுவுக்கு முன்பாக உங்களை நிறுத்தி அழகு பார்ப்பதற்காகவும் என் இயேசு சிலுவையில் இரத்தம் சிந்தினார். இப்போ நாங்கள் என்ன செய்யறோம்னா, ஒன்றை நிறைவேற்றுகிறோம், ஒன்றை விட்டுட்டோம். ஒன்று நடக்குது, ஒன்று இல்லை. ப்ரெசன்ட் டென்ஸ் இப்போ அவ்வளவு நடக்குது இல்லை. அதை குறித்து தான் நான் இன்று உங்களோடு பேச விரும்புகிறேன். கரையற்ற ஒரு விசுவாசியாக நீ சபையில் இருக்க வேண்டும் என்று என் கர்த்தர் விரும்புகிறார். கரையற்ற, திரையற்ற, மகிமையுள்ள, பிழையற்ற. முதல் ஒவ்வொன்றா பார்ப்போம். 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. நாங்கள் முதல்ல ஒவ்வொன்றா பார்ப்போம். ஒரு கரையற்ற விசுவாசியாக நீ இந்த சபையில் இருக்க வேண்டும். சரியா? இப்போ கரை என்றால் என்னன்னு கேட்பீங்க. எல்லாம் சொல்லி கொடுப்போம். ரைட். ஒரு பிளேன் டீயை குடிச்சிட்டு அந்த கப்பை கழுவாமல் வச்சா ஒரு 3 நாள் அந்த கப்புக்குள்ளே என்ன வரும்? பேசுங்களேன், என்ன வரும்? கரை வரும், எறும்பு வரும், கரப்பான் பூச்சியெல்லாம் வரும். அதை உடனே கழுவுனா அந்த கரை போய்விடும். அப்போ கரையற்ற விசுவாசியாக நாங்கள் இருக்க வேண்டும் என்றால் உடனே கழுவப்படுகிற விசுவாசிகளாக சபையில் இருக்க வேண்டும். பழசுபட வைக்கக்கூடாது. பாவங்கள், குற்றங்கள், தவறுகள், பிழைகள் எல்லாத்தையும் வச்சு 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 கரை பிடிக்க வைக்கக்கூடாது. இப்போ 2 உதாரணம் சொல்கிறேன். சுத்திகரிக்கப்பட வேண்டும். அனுதினமும் விசுவாசிகள் சபையில் சுத்திகரிக்கப்பட வேண்டும். சுத்திகரிக்கப்பட்ட விசுவாசிகளாக சபையில் இருக்க வேண்டும். நீங்கள் இந்த பாஸ்ட் டென்ஸ் இருக்குத்தானே, ஏசு என்ற பாவத்தை ரத்தத்தால் கழுவிட்டார் பாஸ்ட், அதனால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த பாஸ்ட் டென்ஸை சொல்லிட்டு ப்ரெசன்ட் டென்ஸை கோட்டை விடக்கூடாது. ரைட். இப்போ நான் சொல்கிற 2 உதாரணங்கள் நல்லா கவனிங்க. பாஸ்ட் டென்ஸ், நான் நல்லா பல் துளக்கிட்டேன், இனிமேல் நான் பல் துளக்க மாட்டேன்னு சொன்னால் சரி வருமா? என்னென்ன 3 நாளைக்கு பாஸ்டர் கிட்ட வராது மனக்கு போங்கன்னு தான் சொல்லுங்க. அப்போ நான் அன்றைக்கு பல் துளக்கினாலும் இன்றைக்கும் நான் பல் துளக்க வேண்டும். சரியா? உங்களுக்கு அன்றைக்கு இயேசுவின் ரத்தம் கழுவுனது உண்மை தான், நான் இல்லைன்னு சொல்லலை, சத்தியம். ஆனால் இன்று நாங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இல்லை, நான் நேற்று நல்லா மூழ்கினேன், நல்லா குளித்தேன், நல்லா ஸ்நானம் செய்தேன், இனிமேல் நான் குளிக்க மாட்டேன், எல்லாம் க்ளீனுன்னு சொல்லிடுமா? 2 நாளில் நீங்கள் பாஸ்டர் நீங்களே கேட்பீங்க, பாஸ்டர் குளிச்சிங்க. அப்போ என்னத்தான் குளித்தாலும் நான் என்ன செய்யணும்? சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதே மாதிரி தான் இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவத்தை கழுவினது உண்மை, சத்தியம். அதே நேரம் ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கரைபடாமல் சுத்திகரிக்க வேண்டும். இப்போ ஒரு வெள்ளை ஷர்ட் இருக்குன்னு வைங்க, அழகான வெள்ளை ஷர்ட், ஒரு கரை பிடிச்சா அவுட் தானே. ஒரு கரை பட்டாலே அந்த ஷர்ட்டில் அழகு போயிடும். அந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் கரைபடியாமல் நாம் வாழ பழகணும். மிச்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட பிறகு சபையில் இருக்கும் பொழுது அனுதினம் எங்களை என்ன செய்யணும்? சுத்திகரிக்க வேண்டும். சரியா? இப்போ இதை சுத்திகரிக்கிறது யார்? அதையும் நான் சொல்லித்தரேன். ரைட். இப்போ நாங்கள் திருத்துவ தேவனை ஆராதிக்கிறோம். யார்? பிதா, குமாரன், பரிசுத்தாவி. 3ம் ஒன்று, ஒன்றில் 3, 3இல் 1. அதை மறக்கக்கூடாது. ரைட். 3 ஒன்றா இருக்கும், 1 3ஆகவும் இருக்கும். சரி, அது என்ன பாஸ்டர் 1 3 1 3? நான் சொல்கிறேன். என் அம்மாவுக்கு நான் மகன், என் மனைவிக்கு நான் புருஷன், என் மகனுக்கு நான் அப்பா. 3 நான் தான். எங்கள் அம்மாவுக்கு நான் யார்? மகன். மகனும் நானே, என் மனைவிக்கு புருஷனும் நானே, என் மகனுக்கு அப்பாவும் நானே. மகனோடு இருக்கக்குள்ள அப்பாவின் கடமைகளை செய்வேன், மனைவியோடு இருக்கக்குள்ள புருஷனுடைய கடமைகளை செய்வேன், என் அம்மாவுக்கு மகனின் கடமைகளை செய்வேன். ஒரே உடல், ஒரே உயிர். வேறு வேறு உயிரா? இல்லை, ஒரே உடல், ஒரே உயிர். 3 விதமாக செயல்படுது. மகனோடு அப்பாவாக, மனைவியோடு கணவனாக, அம்மாவுக்கு மகனாக. அதே மாதிரி தான் பிதா, குமாரன், பரிசுத்தாவி. ஒரே திருத்துவ தேவன். There's only one God, no other gods. 3 விதமாக செயல்படுகிறார். ரைட். பிதா என்ன செய்கிறார்? நான் நேற்று சொன்னேன். பிதா சிருஷ்டிக்கிறார். வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம், மரம், செடி, கொடி, புல், பூண்டு, உங்களை, என்ன, ஆண், பெண் எல்லாரையும் சிருஷ்டித்தார். அவருடைய வேலை சிருஷ்டிப்பு தான். தாயின் கற்பத்தில் சிருஷ்டித்தார். குமாரன் என்ன செய்தார்? பிதா என்னத்தான் சிருஷ்டித்தாலும் நாங்கள் எங்களை தாயின் கற்பத்திலே, என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தார். பாவத்தோடு தான் நாங்கள் வெளியே வருகிறோம். தாயின் கற்பத்திலிருந்து வெளியே வரக்குள்ள
பாவத்தோட தான் வெளியே வருகிறோம். அந்த பாவத்திலிருந்து எங்களை மீட்பதற்காகத்தான் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். உலகம் என்ன சொல்லுகிறது? உலகத்தில் ஒரு பழமொழி இருக்கு, எல்லோரும் நல்லவரே. வேதம் என்ன சொல்லுகிறது? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து விட்டார்கள், எல்லாரும் பாவிகளே. உலகத்துக்கு எங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. உலகம் சொல்ல எல்லோரும் நல்லவரே, நாங்கள் சொல்கிறோம் எல்லோரும் பாவிகளே. பைபிள் வசனம் சொல்லு, ரைட். அப்போ அந்த பாவத்தில் பிறந்த மனிதனை பாவத்தின் சேற்றிலிருந்து தூக்கி எடுப்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். தன் இரத்தத்தை சிலுவையில் சிந்தினார். வந்து எங்களை தூக்கி எடுத்து இரத்தத்தை சிந்தி விலைக்கு வாங்கி இப்போ சபையில் வச்சிருக்கிறார். அப்போ பிதா சிருஷ்டித்தார், குமாரன் ரட்சித்தார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் தானே. இப்போ அவர் தான் எங்களை என்ன செய்கிறார்? சுத்திகரிக்கிறார். இப்போ அவருடைய பீரியட் நடக்குது எங்களோட வாழ்க்கையில். அவர் எங்களை அனுதினமும் சுத்திகரிக்க நாம் இடம் கொடுக்க வேண்டும். அதுதான் கரை இல்லாத வாழ்க்கை, சுத்திகரிப்பு. வேதம் சொல்லுதான், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், கரை இல்லாதவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தான் ஐயா பாக்கியவான்கள். நீ கரையோடு குற்றங்கள், பிழைகள், தவறுகள், கோபம், எரிச்சல் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தேவனை தரிசிக்க முடியாது. இருதயத்தில் சுத்தம். சுத்தம் எப்படி வரும்? கரையை போக்க வேண்டும். கரையை போக்குவது பரிசுத்த ஆவியானவர். ஆகவே ஒவ்வொரு நாளும் உன்னை நீ சுத்திகரித்தால் உன் வாழ்க்கையிலே கரை இருக்காது. அப்படியான ஒரு விசுவாசியாக நீ சபையில் இருந்தால் அந்த சபை தேவனுக்கு பிரியமான சபையாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் கரை போர்க்க வேண்டும். கரை போக்கும். எப்படி கரை அகற்றுறது? ராத்திரி படுக்கிற நேரம் கொஞ்சம் உங்களை செக் பண்ணி பாருங்கள். எத்தனை பேர் செக் பண்ணிங்க? நான் என்ன பேசினேன், நான் என்னத்தை பார்த்தேன், நான் என்னத்தை கேட்டேன், நான் என்னத்தை செய்தேன், நான் இந்த இடத்துக்கு போனேன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு படம் போல் காட்டுவார். நீ அந்த சகோதரன் மனம் நோகும்படி நீ பேசினாய், இந்த சகோதரி கண்ணீர் வடிக்கும்படியாக நீ பேசினாய், இல்லாட்டி நீ தின்று பொய் சொல்லிவிட்டாய், நீ தவறு செய்து விட்டாய் என்று மனசாட்சியிலே அதை சுட்டி காட்டுகின்ற பொழுது என்ன செய்யணும்? பாவ அறிக்கை செய்து, அன்றாடம் பாவ அறிக்கை செய்து இயேசுவின் இரத்தத்தாலே எங்களை கழுவி பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்திகரிப்பதற்கு நாம் அனுதினமும் இடம் கொடுக்க வேண்டும். இந்த சுத்திகரிப்பின் வாழ்க்கை இன்று உங்களோட கிறிஸ்தவ ஜீவியத்தில் இருக்கிறதா? இயேசு என் பாவத்தை மன்னித்தார், நல்ல காரியம். இயேசு என்ற இரத்தத்தால் கழுவினார், நல்ல காரியம். அது பாஸ்ட் டென்ஸ். ஆனால் இன்று 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 கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்மை நாம் சுத்திகரிக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் 1 யோவான் 1:7 சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வேண்டும் வசனம் சொல்லுது. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் ரத்தத்தினால் நம்மை சுத்திகரிப்பார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7. 1 யோவான் 1:9 என்ன சொல்லுது? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை உள்ளுக்கு வச்சு கரை பிடிக்க வைக்காமல் வெளியில் கன்ஃபஸ் பண்ணினால், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அப்போ சுத்திகரிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், சுத்திகரிக்க ஆயத்தமாக இருக்கிறார். இயேசுவின் ரத்தத்தினால் நம்மை சுத்திகரிக்க முன்னால் வந்து நிற்கிறார். நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். கரை அகற்றப்பட்ட விசுவாசிகளாக சபையில் இருக்க வேண்டும். சரியா? நம்பர் 1. அப்போ கரை. 2வது என்னது? நீங்கள் தான் சொல்லணும். திரை. சிஸ்டர் அழகாக சொன்னாங்க. ரைட். திரை. திரை என்றால் இங்கே திரையை காணும். திரை என்றால் ஸ்க்ரீன். இந்த திரையில் ஒரு அம்சம் இருக்குது, நீங்கள் கண்டிருக்கிறீங்களா? என்ன அம்சம்? திரை எப்படி இருக்கும்? ஒரு ஸ்டேஜில் ஒரு திரை இருக்குது, திரை எப்படி திறப்பாங்க தானே? ரைட். திரையில் இருக்கிற ஒரு அம்சம் என்ன? திரையிலே சுருக்கம் இருக்கும். இப்படி சுருங்கி 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 தான் இருக்கும் திரை. இப்படி திரை இப்படி சுருக்கமாக இருக்கும், திரை விழுந்திருக்கும். ரைட். ஆங்கில வேதாகமம் இதை அழகாக சொல்லுகிறது. ரிங்கிள் என்று சொன்னால் சுருக்கம் அல்லது மடிவு. சரியா? ரைட். நான் இந்த ஹேங்கர்சீஃபில் காட்டுறேன், அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும். சுருக்கம் அல்லது மடிவு. இப்போ இது திரை இல்லை, இந்த சுருங்கி சுருங்கி வருது தானே, இப்படி 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 வரும், சுருங்கி சுருங்கி. இது தான் கேர்டன். சரியா? இல்லாட்டி இன்னொரு மொழியில் சொல்வதென்றால் இது சுருக்கம் இல்லை, ஒரு தொய்வு இல்லாத, தொய்வு இருக்கக்கூடாது, சுருக்கம் இருக்கக்கூடாது, மடிப்பு இருக்கக்கூடாது, தொய்வு இல்லாது. ரைட். ஓகே. திரையற்ற ஒரு சபையாக உன்னை நிற்பாட்டி அழகு பார்க்க விரும்புகிறார். திரை விழக்கூடாது, சுருக்கம் விழக்கூடாது, மடிப்பு விழக்கூடாது.
ரைட். இப்போ திரையில்லாத விசுவாசியாக நான் எப்படி சபையில் இருப்பது? அதற்காகவும் இயேசு ரத்தம் சிந்தினார் தானே. சுருக்கம் வரக்கூடாது, மடிப்பு வரக்கூடாது. இப்போ நீங்கள் பாருங்கள், எங்களுக்கு வயது போகும் பொழுது சரீரத்திலே சுருக்கங்கள் வருகிறது, முகத்திலே சுருக்கங்கள் வருகிறது, விஷன் தரிசனத்திலே திரை விழுது. முந்தி நல்லா நான் பார்க்குறேன், இப்போ எனக்கு நல்லா பார்க்க முடியலை, திரை விழுந்துட்டு. அதனால் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் சர்ஜரியெல்லாம் செய்கிறோம். ஏன்? நாட்கள் செல்ல செல்ல சரீரத்திலும் பார்வையிலும் தரிசனத்திலும் திரை விழும் என்ற கையில் சுருக்கங்கள் ஏற்படும். ஆனால் பைபிள் சொல்லுது திரையற்ற ஒரு விசுவாசியாக, அதாவது சரீரத்திலே வருகிற சுருக்கத்தை குறித்து அது சொல்லவில்லை. பவுல் சொல்லுகிறார், உன் ஆன்மீக வாழ்க்கையில் நல்லா கவனிங்க, சுருக்கமில்லாத வாழ்க்கை, தொய்வு இல்லாத வாழ்க்கை, மடிவு இல்லாமல் ஒழுங்கான ஒரு நல்ல நீட்டான ஒரு சபையாக விசுவாசியாக நீ வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு நீட்டான, ஒரு ஒழுங்கான, ஒரு சுருக்கம் இல்லாத, மடிவு இல்லாத, ஒரு நீட்டாக இருக்கிற, திரை விழாத இப்போ பாருங்கள், நான் ஒன்று சொல்கிறேனே. இப்போ திரை விழுந்துட்டு, இப்போ எனக்கு 50 வயசில் ஒரு சில காட்சிகளை நான் நல்லா பார்க்குறேன். 70 வயசில் எனக்கு பார்க்கல, அது திரை விழுந்தது, அந்த விஷயம் சரியாக விளங்க இல்லை. அந்த மாதிரி தான் கடவுளுடைய ஆன்மீக வாழ்க்கையில் திரை விழக்கூடாது, தெளிவு இருக்க வேணும். சரி, அன்றைக்கு இருந்த மாதிரி இன்றைக்கு இருக்க வேணும். திரை விழாத ஆன்மீக வாழ்க்கை, திரை விழாத கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கணும். திரைனா சுருங்கக்கூடாது. முந்தி 3 மணி நேரம் ஜெபிப்பேன், இப்போ 2 மணி நேரம் ஜெபிப்பேன். சுருக்கம் வந்துட்டு தானே, 3லேருந்து 2க்கு வந்துட்டு. ரைட். முந்தி நான் 2 அதிகாரம் வாசிப்பேன், இப்போ எனக்கு அதிகாரம் வாசிக்க முடியலை. சுருக்கம் வந்துட்டு, மடிவு வந்துட்டு, சுருங்கிட்டு. ரைட். இது வரக்கூடாது. சரீரம் வயது போக சுருங்கலாம், ஆன்மீகம் வயது போகும் பொழுது சுருக்கம் இல்லாமல் தெளிவாக இருக்க வேண்டும். சுருக்கம் ஆன்மீக வாழ்க்கையில் திரை விழாத ஒரு சபை என்றால் விசுவாசிகளின் கூட்டம், திரை விழாத விசுவாசிகளாக இருக்கணும். உன் ஆன்மீக வாழ்க்கையில் திரை விழாமல் முன்னேறி செல்கிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். சரியா? நான் பைபிளில் இதுக்கு உதாரணமாக பழைய ஏற்பாட்டில் ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை நான் காட்டுறேன். சரியா? அதை பாருங்கள், அதை தெரியும் என்ன நடக்குது. யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரையும் வாசிப்போம். யோசுவா 14 6ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை. பர்னேயா இந்த வசனத்தை கொஞ்சம் மோசே என்னை அனுப்பும் போது எனக்கு இருந்த அந்த பெலன் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது. பெலனில் திரை விழவில்லை, பெலனில் சுருக்கம் விழவில்லை, பெலனில் மடிவு வரவில்லை. அன்றது அதே பெலன் இப்பொழுதும் இருக்கிறது. தொடர்ந்து வாசிங்க.
அப்போது இருந்த பலன் இப்போதும் இருக்கிறது. திரை விழவில்லை, மடிவு வரவில்லை, சுருக்கம் வரவில்லை. இப்போ உங்களுக்கு ஒரு அளவு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் செய்து காட்டுறேன். நான் என்ன காலைப்புன்னு எடுங்க, சரியா? காலைப்பு இப்போ நான் காலைப்புண்டா 40 வயதில் மோசே காதேஸ் பர்னேயாவிலிருந்து என்னையும் யோசுவாவையும் இன்னும் 10 பேரையும் சேர்த்து கானானுக்கு வேவு பார்க்க அனுப்புகிறார். நாங்கள் 12 பேர் கானானுக்கு போனோம். போயிட்டு வரக்குள்ள 10 பேர் துர் செய்தியை கொண்டாந்தாங்க. அதெல்லாம் இப்போ எனக்கு கொஞ்சம் அழகாக விளங்கப்படுத்த விருப்பம், இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். ரைட். துர் செய்தியை 10 பேர் கொண்டு வந்தாங்க. யோசுவாவும் காலேப்பும் தான் அழகாக சொன்னாங்க, கர்த்தர் நம்மோடு இருந்தால் அந்த தேசத்தை எளிதாக ஜெயிக்கலாம். இந்த 2 பேரும் நல்ல செய்தியை கொண்டு வந்ததினால் மோசே காலேப்பை பார்த்து சொல்கிறார், காலேப், நீ கர்த்தரை உத்தமமாக நீ பின்பற்றி இருக்கிற, கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு கிடைக்கும். நீ நல்ல செய்தியை கொண்டு வந்ததினால் ஒரு நாளில் இந்த கானான் தேசத்தை, கால் மிதிக்கும் கானான் தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்வாய். இது நடக்கிற நேரம் காலேப்புக்கு 40 வயசு. ஆனால் இன்னும் கானானூருக்கு போகலை, போய் வேவு பார்த்துட்டு வந்தது தான். 40 வயதில் இது நடந்தது. அதுக்கு பிறகு 45 வருஷம் கழிச்சு, 45 வருஷம், இப்போ எத்தனை வயசு? 85 வயது. 40, 45, 85. இப்போ 85 வயசில் மோசே மறிச்சிட்டார். இப்போ பேலன்ஸாக இருக்கிறது யோசுவா தான். யோசுவா கிட்ட போய் அந்த கதையை சொல்கிறார். ஒரு நாளைக்கு நாங்கள் 10 பேரோட போனோம் தானே, அப்போ மோசே இப்படி சொன்னார் தானே, கால் மிதிக்கும் தேசத்தை எனக்கு தருவேன், நீ கடவுளை உத்தமமாக பின்பற்றுன்னு சொல்லி வாக்கு கொடுத்தாரு. இப்போ எனக்கு அவர் மோசே சொல்லக்குள்ள 40 வயசு, இப்போ மோசே இறந்துட்டார். இப்போ எனக்கு 85 வயது. ஆனாலும் அன்று இருந்த அதே பலன் எனக்கு இன்றும் இருக்கிறது. அந்த பலனில் திரை விழவில்லை, சுருக்கம் விழவில்லை, மடிவு விடவில்லை. ஆகவே மோசே சொன்ன பிரகாரம் அந்த மலை நாட்டை எனக்கு தாரும். இப்படி சொன்னானா? மோசே சொல்லக்குள்ள 40 வயது, இப்போ எனக்கு 85 வயது. ஐயோ எனக்கு இயலாது, எனக்கு மலை நாடு வேணா, சமபூமி தாருன்னு கேட்டானா காலை? கேட்கல. காரணம், அன்றிருந்த பலன் இன்று இருக்கிறது. இப்போ உங்களுக்கு விளங்குச்சு, அன்றைக்கு இருந்த அதே பலன் அவனுக்கு இன்று இருந்ததினால் அன்றைக்கு எப்படி மலை நாட்டை டார்கெட் பண்ணினானோ அதே மாதிரி மலை நாட்டை கேட்டான். அதில் விளங்குத்தான், அவனுடைய பலன் குறுகவில்லை. இது சரீர பலனை குறித்து நான் இப்போ காட்டுறேன். இதே மாதிரி தான் ஆன்மீகத்திலையும் நாங்கள் திரை விழாமல், ஆன்மீக வாழ்க்கையிலே பலன் குன்றாமல் நாங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். 10 வருஷத்துக்கு முதல் பாஸ்டர் நான் ரட்சிக்கப்பட்டேன், அன்றைக்கு அனலாக இருந்தேன், அக்கினியாக இருந்தேன், இப்போ வயசு போயிட்டு திரை விழுந்துட்டு குறுகிட்டு எல்லாம் போயிட்டு அப்படி சொல்லக்கூடாது. அன்று இருந்ததை விட யோசுவா மாதிரி 40 வயதில் எப்படி இருந்தீங்களோ அதை போல் 85 வயதிலும் நீங்கள் சாலிடாக இருக்கணும், கர்த்தருடைய வேலையை செய்வதற்காக உண்மையான விசுவாசியாக. அதுக்கு ஒரு ரகசியம் என்னண்டா, அழகா மோசே சொல்கிறான், நீ கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால். எந்த விசுவாசிகள் கர்த்தரை சரியான முறையில் உத்தமமாக பின்பற்றாங்களோ அவங்களுக்கு தேவ பலன் உண்டு. இப்போ நீங்கள் சொல்லக்கூடாது, 40 வயசில் நான் 3 மணித்தியாலம் ஜோம் பண்ணேன், இப்போ 85 வயசு, இப்போ 1 மணித்தியாலம் தான் ஜோம் பண்ணுறேன். அப்படின்னா உங்களோட பலன் குறுகிட்டு திரை விழுந்துட்டு சுருக்கம் வந்துட்டு. யோசுவாவை பாருங்களேன், 85 வயசு கிழவன் பயப்படாமல் கேட்குறான், மலை நாட்டை தாரும், நான் யுத்தம் செய்து அந்த நாட்டை பிடிப்பேன். அப்போ ஆன்மீக வாழ்க்கையில் திரை விழக்கூடாது, ஜெப வேளை அதிகரிக்க வேண்டும். 40 வயசில் 3 மணித்தியாலம்னா 80 வயசில் 6 மணித்தியாலம், 40 வயசில் ஒரு அதிகாரம் வாச, 80 வயசில் 2 அதிகாரம். இதைத்தான் சொல்றது, சுருக்கம் இல்லாத திரை விழாத ஒரு விசுவாசியாக உங்களை நிற்பாட்டி அழகு பார்ப்பதற்காக என் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். இன்னொரு சம்பவத்தை நான் சொல்கிறேன், சரியா? 2 ஒப்பிட்டு சொன்னா தானே நல்லா இருக்கும். சோதோம் கொமாரா, தேவதூரன் சொல்லிட்டான், இப்போ அழிக்க போகிறேன். லோத்தை போசனா லோத்து போகிறானே இல்லை, வெளியே அவர் தாமதிக்கிறார், இன்னும் டிலே பண்ணுறார். கையை பிடிச்சி அப்படியே கொண்டு வெளியே விட்டாச்சு. வெளியே விட்டுட்டான் தூதன். விட்டுட்டு என்ன சொன்னான்? அந்த மலையை நோக்கி ஓடிப்போ. லோத்து என்ன சொன்னான்? யாருக்கு ஞாபகம் இருக்கு? லோத்து என்ன சொன்னான்? மலைக்கு ஓடி போக எனக்கு முடியாது. அவர் டவுன், அவர் பின்மாற்றக்காரன். சமபூமிக்கு ஓடி போகவானி கேட்குறான். மலைக்கு ஏற முடியாது, சமபூமிக்கு போகவானி. இப்போ நீங்கள் பாருங்கள், லோத்தையும் பாருங்க, காலேப்பையும் பாருங்க. காலேப்பை என்னத்தை கேட்டான்?
வயசு போயிட்டு சமபூமியை தாங்கன்னு கேட்டானா? இல்லை, வயசு போயிட்டு தான், பலன் குறுகவில்லை, மலைக்கு ஏற எனக்கு பலன் இருக்கிறது. அவனை பாருங்க, லோத்து மலைக்கு ஓடி போன்னு சொன்னால் மழை வேண்டாம், சமதரைக்கு போகிறான். இப்போ நீ லோத்தா இல்லாட்டி காலை பார்ப்பா? அதுதான் கேள்வி. நீ லோத்தா காலை? சரியா, ஹார்ட் ஒர்க் செய்யணும். கடவுளுடைய ஊழியத்தில் ஹார்ட் ஒர்க் நாங்கள் செய்யணும். சரியா? ரைட், ஓகே. அப்போ அன்றுள்ள அது ஆன்மீக பலன், சரீர பலன் இல்லை, நான் சொல்ல ஆன்மீக பலன். எத்தனை வருஷங்கள் கடந்தாலும் திரை விழாமல் அது முன்னேறி செல்ல வேண்டுமே தவிர, பெருக வேண்டுமே தவிர, வளர வேண்டுமே தவிர, அது குன்றி போகக்கூடாது என்பதற்காகத்தான் திரை விழாத ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்காக என் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். ஆமென். ரைட், இப்போ 2 சொல்லியாச்சு. இப்போ 3ஆவதுக்கு வருவோம். கரையற்ற திரையற்ற பரிசுத்தமுள்ள ஒரு சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். எப்படிப்பட்ட சபையாக? பேசுங்களேன். பரிசுத்தமுள்ள சபையாக. அது இன்னொரு மொழியில் சொல்வதென்றால் பரிசுத்தமுள்ள விசுவாசிகள் கூட்டமாக, பரிசுத்தமுள்ள ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டமாக. ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம் விசுவாசிகள் கூட்டம் தான் சபை. பரிசுத்தமுள்ள ஒரு விசுவாசியாக உன்னை நிற்பாட்டி அழகு பார்ப்பதற்காக என் இயேசு சிலுவையில் மரித்தார். இப்போ யோசித்து பாருங்க, ரிவர்ஸ். உண்ட வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கிறதா? சபையில் பரிசுத்தம் இருக்கிறதா? சபையிலே ஆண்டவர் பரிசுத்தத்தை கொண்டு வரும் பொழுது நீ அது ஒத்துழைப்பு கொடுக்கிறாயா? ஆண்டவர் சபையை சுத்திகரிக்கும் பொழுது, சுத்திகரிப்புனா பரிசுத்தத்துக்குள் கொண்டு வரும் பொழுது நீ அதற்கு சப்போர்ட் பண்ணுகிறாயா? ஏனென்றால் அழகா பைபிள் சொல்லுது, பரிசுத்தமுள்ள சபையாக உன்னை நிற்பாட்டி அழகு பார்ப்பதற்காக என் இயேசு சிலுவையில் மரித்தார். பரிசுத்தம், பரிசுத்தம் என்றால் 2 வார்த்தை. வேறு பிரிந்த வாழ்க்கை, உலகத்தை விட்டு வேறு பிரிந்த வாழ்க்கை. 2வது தூய்மையான வாழ்க்கை. தூய்மையான வாழ்க்கை, சரியா? ஹோலினஸ், பரிசுத்தம். இப்போ தேவனுக்கு பல குணாதிசயங்கள் இருக்குது. நல்லா கவனிங்க நான் சொல்கிறது. என்னது? அன்புள்ள தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம், மன்னிக்கும் தெய்வம், கிருபையுள்ள தெய்வம். இதெல்லாம் நல்ல நிறைய பிரசங்கம் நீங்கள் இதில் கேட்பீங்க. எல்லா இடத்துலையும் கேட்பீங்க. கடவுள் இரக்கமுள்ளவர், உன் பாவத்தை மன்னிப்பார், கடவுள் அன்புள்ளவர், உன்னை நேசிக்கிறார், உன் கண்ணீரை துடைக்கிறார், மகனே சோர்ந்து போகாதே, கடவுள் கிருபையுள்ளவர். இந்த பிரசங்கம் நிறையா இருக்கும். ஆனால் கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர், நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டுன்ற பிரசங்கம் கொஞ்சம் தான் வரும். ஏன்னா அதை கண்டாலே சில பேருக்கு ஒரு மாதிரி, பரிசுத்தமாக வாழ்வதா? அது எப்படி? பரிசுத்தம் தேவை. என் ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர், அவரை போல் அவருடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமென். சரி, அதுக்கு ஒரு ஆதார வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனங்கள். உங்களை அழைத்தவர், ஹலோ எனக்கு நல்லா கவனமாக கேளுங்க, உங்களை கால் பண்ணினவர், தெரிந்து கொண்டவர், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் முடிங்க, பரிசுத்தமாய் இருங்கள். இருக்க முயற்சி செய்யுங்கள்னு போட்டிருக்கா? இருக்க ட்ரை பண்ணுங்கன்னு போட்டிருக்கா? இல்லை, இருங்கள். கமான், கட்டளை. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் சபையிலே பரிசுத்தமுள்ள சபையாக உங்களை நிற்பாட்டி அழகமாக்க விரும்புகிறார். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும், அழகா போட்டிருக்க, பேச்சு, வார்த்தை, நடத்தை, செய்கை, எண்ணம் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருக்க முயற்சி செய்யுங்கள் என்று போட்டிருக்கிறதா? இல்லை. என்ன போட்டிருக்கிறது? இருங்கள். கமான், கட்டளை, பரிசுத்தமாய் இருங்கள். அப்போ இயேசுவின் கட்டளை, கடவுளுடைய கட்டளையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் தானே? அப்போ அந்த வாஞ்சை இருக்கிறதா இந்த வாழ்க்கையில்? பேச்சு, வார்த்தை, நடத்தை, எண்ணம், சிந்தையிலே நான் பரிசுத்தமாக இருக்கிறேனா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். பரிசுத்தமாக வாழ்கிறேனா? இல்லாட்டி இந்த வாழ்க்கை தீட்டுப்படுத்திருக்கா? உலக சிற்றின்பங்களில் போய் சிக்கிக்கிட்டு கேளிக்கை, களியாட்டுகள், ஃபன், இன்னைக்கு அதுதான் சபைக்குள்ளே வர பார்க்குது. கேளிக்கைகள், என்டர்டைன்மெண்ட், களியாட்டுகள், ஃபன் எல்லாம் எங்களோட வாழ்க்கையை தீட்டுப்படுத்தி எங்களோட பரிசுத்தத்தை குலைச்சலாக்கி இருக்கிறதா? ஒரு காலத்திலே சபையானது ஒரு லைட் ஹவுஸாக இருந்தது, வெளிச்ச வீடு.
இருளிலே இருக்கிற மக்கள் அந்த வெளிச்சத்தை நோக்கி வருகிற ஒரு வெளிச்ச வீடாக, ஒரு லைட்டாக, பூமிக்கு நாங்கள் வெளிச்சமாக இருந்தோம் சபை. இன்றைக்கு சபைக்குள்ள உலக காரியங்கள் எல்லாம் வந்து பூந்துட்டு, அந்த காலத்தில் சபை உலகத்துக்குள்ளே போனது, வெளிச்சம் கொடுத்தது. இன்றைக்கி உலகத்தில் உள்ள காரியம் எல்லாம் சபைக்குள்ளே வந்துட்டு. ஃபன் என்ன, கேலி என்ன, என்டர்டைன்மெண்ட் என்ன, அது என்ன, இது என்ன, பேச்சு வார்த்தை நடத்தை எல்லாத்துலேயும் பரிசுத்த குலைச்சல். பைபிள் அழகாக சொல்லுது, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். இது இங்கே மட்டும் சொல்லலை, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இஸ்ரவேல் என்கிற சபையை பார்த்து சொல்லுகிறார், நான் தெரிந்து கொண்ட ஜனம், நீ பரிசுத்த ஜாதி, பரிசுத்த ஜாதி, ஹோலினஸ் கொண்ட வாழ்க்கையில் இருக்கணும். இப்போ யோசித்து பாருங்கள், இந்த பரிசுத்தம் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கா? யோசித்து பார்ப்போம். இப்போ இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். யாருக்காக வரப்போகிறார்? மணவாட்டி சபையை எடுத்துக்கொண்டு போக வரப்போகிறார். இதுதான் சத்தியம். அவர் மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய சபையை எடுத்துக்கொண்டு போக வரப்போகிறார். அப்போ அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், கரையற்ற திரையற்ற பரிசுத்தமான ஒரு சபையை அவர் எடுத்துக்கொண்டு வரப்போகிறார். சபை என்றால் யார்? விசுவாசிகள் கூட்டம். விசுவாசிகள் என்றால் யார்? நீங்களும் நானும். நாம் நம்முடைய வாழ்க்கை, செயல், நடக்கை எல்லாத்திலும் பரிசுத்தம் இருக்கிறதா? பரிசுத்தத்து குலைச்சலுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நாங்கள் பேசுகிற ஒரு நபர், இல்லை நாங்கள் சகவாசம் வைத்திருக்கிற ஒரு நபர், நாங்கள் பார்க்குற ஒரு காட்சி, நாங்கள் செலவழிக்கிற நேரம், நல்லா கவனிங்க, இவையெல்லாம் நம்முடைய பரிசுத்தத்துக்கு இடையூறாக இருந்தால் இவைகளையெல்லாம் நிற்பாட்ட நாம் தயாராக இருக்க வேண்டும். கவனமாக இருங்க நான் சொல்கிறது. நாம் பழகுகிற ஒரு நபர், நாம் பார்க்குற ஒரு காட்சி, நான் கேட்குற காரியங்கள், நாங்கள் செல்லுகிற இடங்களெல்லாம் எங்கள் பரிசுத்தத்திற்கு இடையூறாக இருக்கும் என்றால் அவைகளை தவிர்த்து விடுவதற்கு நாங்கள் முன்வர வேண்டும். இன்றைக்கி அதை தவிர்க்காததுனால தான் அநேகம் பேர் இந்த பரிசுத்தத்தை உடைச்சி பாவத்தில் போய் சிக்கிக்கொள்கிறார்கள். உங்களோட பரிசுத்தத்தை குறித்து உங்களுக்கு ஒரு கன்சர்ன் இருக்கணும். நான் பரிசுத்தமாக வாழணும், இன்றைக்கு நான் பொய் சொல்லாமல் வாழணும், ஒரு டார்கெட். இல்லாட்டி இன்றைக்கு நான் பிறனை பற்றி தேவையில்லாமல் பேசாமல் வாழணும், இதுதான் பரிசுத்தம். இல்லாட்டி மற்றவனை பற்றி குறை சொல்லாமல் நான் இன்றைக்கு வாழணும். அப்படி எங்களை அனுதினமும் நான் சொன்னது பலன் கொண்டு முன்னேறி போக வேண்டுமே தவிர பின்னேறி போகக்கூடாது. பின்னுக்கு போகிறதில்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. அனுதினமும் எங்களை பியூரிஃபை பண்ணணும், எங்களை பரிசுத்தப்படுத்தணும். நாளுக்கு நாள் பரிசுத்தத்தை நோக்கி நாம் போய்கொண்டிருக்க வேண்டும். சற்று சிந்தித்து பாருங்கள், சற்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கி எங்களோட வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கிறதா? பரிசுத்தத்தை பற்றி பிரசங்கம் பண்ணாலே சில பேருக்கு பிடிக்காது. அன்பாக இருக்கிறாருன்னு பேசுங்க, இரக்கமாக இருக்கிறாருன்னு பேசுங்க, கண்ணீர் துடைப்பாருன்னு பேசுங்க, இந்த பரிசுத்தத்தை பற்றியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிற சில விசுவாசிகளும் இருக்கிறாங்க. அவை அருமையான சகோதரனே சகோதரியே, பரிசுத்தமுள்ள தேவன் பரிசுத்தமுள்ள ஒரு சபைக்காக வரப்போகிறார். பரிசுத்தமுள்ள ஆண்டவர் ஒரு பரிசுத்தமான சபைக்கு தான் வரப்போகிறார். அப்போ சில நேரம் ஆண்டவர் என்ன செய்வார்னா, சபையில் பிழையான காரியங்கள் நடந்தால், நான் சொல்கிறேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் 36 வருஷம், சில நேரம் சபையில் பிழையான காரியங்கள் நடந்தால் ஆண்டவருக்கு பக்தி வைராக்கியம் வரும். என்னது, சபையில் இப்படி பிழையான காரியம் நடக்குதுண்டா கடவுள் பாஸ்டரை வச்சு சுத்திகரிப்பார், இல்லாட்டி பாஸ்டர் இல்லாமலே அவர் சுத்திகரிப்பார். பாஸ்டர் இல்லாமலே சபையை சுத்திகரிப்பார். சில நேரம் சுத்திகரிப்பார். அது உங்களுக்கு தெரியும், எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க. கடவுள் சில நேரம் சபையை சுத்திகரிக்கிற சில காலங்கள் வரும். அந்த நேரம் அழகாக அவர் சுத்திகரிப்பார். அதில் நீங்கள் அமைதியாக இருக்கணும், சரியா? டென்ஷன் ஆகக்கூடாது. கடவுள் அழகாக செய்வார் அந்த காரியங்களை. சரி, ரைட். அப்போ கடவுள் நம்மை சுத்திகரிப்பதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். நான் பலமுறை சொல்லுகிற ஒரு உதாரணத்தை நான் இப்பொழுது சொல்லுகிறேன், சரியா? ஒரு 5 பந்து இருக்குது. நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறது நிறைய இடங்களுக்கு, அது மனதில் 5 பந்து இருக்குது. முதல் பந்து 100% செம்பினால் செய்யப்பட்டது. ரெண்டாவது பந்து, கவனமாக 2 முறை சொல்லல, 75% செம்பு 25% தங்கம். மூன்றாவது செம்பு 50% செம்பு 50% தங்கம். நாலாவது 75% தங்கம் 25% செம்பு. அஞ்சாவது 100% தங்கம். இப்போ தெரியுமா எல்லாம்? முதல்ல 100% செம்பு, அப்புறம் 75% செம்பு 25% தங்கம், அடுத்தது 50% செம்பு 50% தங்கம், அப்புறம் 75% தங்கம் 25% செம்பு, அப்புறம் 100% தங்கம். எத்தனை பந்து? மேத்தமேட்டிக்ஸ் எத்தனை பந்து நான் சொன்னேன்? சொல்லுங்களேன், கேட்கல. எத்தனை பந்து? 5 பந்து. சரியா? இப்போ உங்களை விட்டா இதில் ஒரு பந்தை தூக்குனா நீங்கள் எந்த பந்தை தூக்குவீங்க?
100% தங்கத்தை தான் நீங்கள் பிடிப்பீங்க. கள்ளனும் அப்படி தான். வீட்டுக்கு வந்தால் விலை மதிப்பானதானே கள்ளன் திருடுவா. பழைய ஸ்லீப்பரை தூக்கிட்டு போவானா? தூக்க மாட்டான். விலை மதிப்பானதான் திருடன் திருடுவான். இயேசு என்ன சொல்றான்? நான் திருடனை போல் வருவேன். நான் திருடனை போல் விலை மதிப்பான சபையை எடுப்பதற்காக. விலை மதிப்பான சபையை எடுப்பதற்கு நீங்களே 100% பந்தை தூக்குறதா இருந்தா என் ஆண்டவர் அதை விட பெருமதியான சபையை தூக்குவார். ஆமென். அப்ப ஆண்டவருடைய பார்வையில் பெருமதி மிக்க பரிசுத்தமுள்ள விசுவாசிகள், பரிசுத்தம் எல்லாருக்கும் கவனம், பேச்சு வார்த்தை நடத்தை, எனக்கு தெரியும் எத்தனையோ விசுவாசம் டபுள் மீனிங்காக கதைக்கிறது. இதெல்லாம் பரிசுத்த குலைச்சல். போகக்கூடாத இடத்துக்கு போகிறது விசுவாசிகள், செய்யக்கூடாததை செய்கிறது, சிற்றின்பத்தில் அடிமையாகி பேரின்பத்தை இழக்கிறது. பேரின்பம் என்ன? பரலோக சந்தோஷம். பேரின்பத்தை சிற்றின்பத்துக்குள்ள போய் மாட்டுப்பட்டு பேரின்பத்தை இழக்கிறது. கவனமா இருங்க. நீங்க என்ன அழைப்பில் அழைக்கப்பட்டீர்கள் என்பதை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். ஏன் ஆண்டவர் இந்த சபையில் என்ன கொண்டு வச்சிருக்கிறார்? ஏன் என்னை ரட்சித்தார்? என்னத்துக்காக இந்த சபையில் நான் இருக்கிறேன்? என்னத்துக்கு? அந்த அழைப்பை உறுதியாக பற்றி பிடிங்கன்னு தான் பவுல் சொல்றார். இப்போ பாருங்க, நான் சில உதாரணம் சொல்றேன். ஒரு மீன் பிடிக்கிறவன் போயிட்டு கடல்ல வலை போடுறான். எல்லா மீனும் ஆகப்படுதா? எல்லா மீனும் ஆகப்படுதா? ஆயிரக்கணக்கான மீன்கள் இருக்கு, ஆனால் எல்லா மீனும் ஆகப்படாது. கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. ஒரு பறவையை பிடிக்கிறவன் வலை வைக்கிறான். எல்லா பறவையும் ஆகப்படுமா? எல்லா பறவையும் மாட்டுப்படாது. சில பறவை தான் ஆகப்படும். மீன் பிடிக்க போனால் எல்லா மீனும் பிடிப்படாது. அதே போலத்தான் உலகம் என்கிற சமுத்திரத்திலே நிறைய மக்கள் இருக்கிறார்கள். அந்த மக்களிலே கடவுள் உங்களை வலை வீசி பிடித்திருக்கிறார். இப்போ விஷயம் விளங்குதா? உங்களை வலை வீசி பிடித்திருக்கிறார். உங்களை தெரிந்து கொண்டார், அழைத்தார், உங்களை வலை வீசி கொண்டு வந்து சேர்ச்சில் உட்கார வச்சுட்டார். அப்போ நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள். ஆமேன். உன்னோட மாமா ரசிக்கப்பட்டிருக்கானா? சித்தப்பா ரசிக்கப்பட்டிருக்கானா? பெரியப்பா ரசிக்கப்பட்டிருக்கானா? சொந்தக்காரன் ரசிக்கப்பட்டிருக்கானா? இவ்வளோ பேர் இருக்கக்கூடாது. ஏன் ஆண்டவர் உங்களை மட்டும் கொண்டு வந்து இதில் வைக்க வேண்டும்? சிந்தித்து பார், யோசித்து பார். வலை வீசி உன்னை பிடித்திருக்கிறார், முன்குறித்து தெரிந்து கொண்டு உன்னை அழைத்திருக்கிறார். அதை கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. என்ன மாமா ரசிக்கப்படலை, சித்தப்பா ரசிக்க, ஏன் ஆண்டவர் என்ன ரசித்தார்? ஐ ஹவ் செலக்டட். என்னை தெரிந்து கொண்டார், என்னை கொண்டு வச்சிரு. அப்போ கொண்டு வச்சா அதுக்கேற்ற மாதிரி நடக்கணும் தானே. அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமாய் இருப்பது போல நாங்களும் என்ன செய்யணும்? பரிசுத்தராய் இருக்க வேண்டும். சரி, 4வது பாயிண்ட், கரை, திரை, பரிசுத்தம். அடுத்தது என்னது? நீங்கள் தான் சொல்லணும். 5 பாயிண்ட் சொன்னேன். இல்லை, நீங்களும் பேசுங்க, கொஞ்சம் கதைக்காத, எனக்கு இன்ட்ரெஸ்ட். சரி, மகிமையுள்ள சபை. வெரி குட். மகிமையுள்ள சபை. சபை தன்னுடைய எல்லா காரியத்திலும், நல்லா கேளுங்க, தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்தக்கூடிய சபையாக இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க. நான் சொல்ல, நீங்கள் செய்கிற எல்லா ப்ரோக்ராம்லையும் யாருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும்? கடவுளுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். உலகத்தில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நம்மை மகிமைப்படுத்துவது இருக்குது, நம்மளை பாப்புலராக கொண்டு வரதும் இருக்குது, கடவுளை பாப்புலராக மாற்றுறதும் இருக்குது. நம்ம பாப்புலர் ஆக்குறது இருக்குது, நம்மை மகிமைப்படுத்துவதும் இருக்குது, கடவுளை மகிமைப்படுத்துவதும் இருக்குது. சபை, ஆண்டவர் எதிர்பார்க்கிற சபை என்னவென்றால் தேவனுக்கு குளோரிஃபை, தேவனுக்கு மகிமை கொடுக்கிற ஒரு சபையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கொல்கொதா மேட்டிலே, கல்வாரி சிலுவையிலே தன் உடலை கொடுத்து இரத்தத்தை சிந்தினார். அவருக்கு மகிமை கொடுக்கிற ஒரு சபையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு யோசித்து பாருங்க, சபையில் நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாத்தையும், ஜெபமோ அது எல்லாம் கடவுளுக்கு குளோரிஃபை கொண்டு வருகிறதா? கடவுளை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்களாக இருக்கிறதா? கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். இல்லாட்டி எங்களை பிரபலப்படுத்துகிற காரியங்களை நாங்கள் ஹீரோவாக வர ட்ரை பண்ணுறோம். ஒரு ப்ரோக்ராம் செய்யணும், நாங்கள் ஹீரோவாக வரணும், எங்களை எல்லாரும் பார்க்கணும், நாங்கள் தான் செஞ்சோம். அப்படி வாரமா? எல்லா புகழும் இறைவனுக்கே, எல்லாம் கடவுளுக்கே புகழ், கணம், மகிமையெல்லாம் சேர்ந்து கடவுளுக்கு புகழ் கொடுக்க பார்க்குறோம். இப்போ யூதர்கள் மத்தியில் நாங்கள் காண்ற ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன், நல்லா கவனமாக கேளுங்க. யூதர்கள் இயேசு ஒரு அற்புதத்தை செய்த பொழுது, நாயின் ஒரு விதவையின் மகளை குணமாக்கிய, உயிரோடு எழுப்பிய பொழுது, பல இடங்களில் ஆண்டவர் அற்புதம் செய்த பொழுது அங்குள்ள யூதர்கள் கூடி, அந்த பைபிள் நீங்கள் வீட்டில் போய்ட்டு வாசிங்க, மகா தீர்க்கதரிசியானவர்
நமக்கு முன்னே தோன்றிவிட்டார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இயேசு செய்த ஒவ்வொரு அற்புதத்துக்கும் யூதர்கள் கடவுளுக்கு மகிமையை கொடுத்தார்கள். ஏன் சொன்னாங்க இயேசுவை பார்த்து மகா தீர்க்கதரிசியானவன்டா? எலியா, எலிசா இவங்க 2 பேரும் மெயின் ரோல். பழைய ஏற்பாட்டில் 2 தீர்க்கதரிசி. இவங்க நிறைய பேரை உயிரோடு எழுப்புனாங்க. எலியாவும் உயிரோடு எழுப்பினார், அவருடைய அசிஸ்டன்ட் சீசப்புள்ள எலியாவும் உயிரோடு எழுப்பினார். அந்த நோக்கத்தில் தான் பார்த்தாங்க இவரும் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறார் என்று சொல்லி மகா தீர்க்கதரிசியாக அவரை பார்த்தாலும் நல்ல கவனிய முழு துதியையும் கனத்தையும் மகிமையையும் ஆண்டவருக்கு செலுத்தினார். பைபிளை நீங்கள் வாசிங்க. அவர்கள் கடவுளுக்கு தேவனை அழகாக இருக்குது, தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அப்போ நம்மளோட எல்லா ப்ரோக்ராம், சபையில் நடக்கிற எல்லா காரியங்கள், நீங்கள் விசுவாசிகள் செய்கிற எல்லா ஊழியங்கள், விசுவாசிகள் கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், மகிமைப்பட வேண்டும். கடவுளுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். எங்களால் ஒன்றும் கூடாது ஐயா, என்னால் ஒன்றும் கூடாது, உம்மால் எல்லாம் கூடும். உம்முடைய நாமம், உம்முடைய பெயர் பிரபலியம் அடையட்டும் அப்பா, ஏசப்பா, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களுக்கு ஒன்றுமே இனி நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்துவே ஜீவிக்கிறார். நான் மரித்து விட்டேன் சிலுவையில், எனக்குள்ள ஜீசஸ் இருக்கிறார், அவருடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும் என்று கடவுளுக்கு மகிமை கொண்டு வருகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலும் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்ட ஒரு சம்பவம், நான் சில நேரம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு முறை ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போகிற நேரம் ஒரு அறையிலே ஒரு நியூசிலாந்து பாஸ்டரோடு நான் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அவர் கொஞ்சம் வயசு போன பாஸ்டர். அந்த நேரம் நான் கல்யாணம் முடிக்கலை அந்த நேரம். அப்போ யங்காக இருக்கவங்க அவர் என்னகிட்ட கேட்டார், வெள்ளைக்காரன், பாஸ்டர் நீங்கள் என்ன ஊழியம் செய்கிறீங்க? நான் கொஞ்சம் பெருமையாக அந்த வாலிப துடுக்குத்தானே, பெண்கள் கூட்டம் செய்கிறோம், ஆண்கள் கூட்டம் செய்கிறோம், சண்டே ஸ்கூல் செய்கிறோம், பைபிள் கிளப் செய்கிறோம், அது செய்கிறோம், இது செய்கிறோம், அடிக்கிக்கிட்டே போயிட்டேன். ஒரு 8 சொல்லிட்டேன். அவர் கேட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு எனக்கு ஒரு பதில் ஒன்று கொடுத்தார். அது இந்த கேட்ட மனதில் இருக்கு. பாஸ்டர், அவர் வயசு போனவர், எத்தனை ஊழியம் செய்கிறோம் என்பதல்ல, நாங்கள் செய்கிற ஊழியத்தினால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா என்பது தான் முக்கியம். சாட்டையில் அடித்த மாதிரி இருந்துச்சு. என்னடா நான் பெருமையாக இவ்வளவு சொல்கிறேன், இவர் இப்படி சொல்கிறார். எத்தனை ஊழியம் செய்வோம் அல்ல, செய்வோம் என்பது முக்கியம் அல்ல, நாம் செய்கிற ஊழியத்தினால் கடவுளோட நாம மகிமைப்பட்டுச்சா, ஆத்தும ஆதாயம் ஏற்பட்டுச்சா, அது முக்கியம். ஆத்தும ஆதாயம் இல்லாமல் ப்ரோக்ராம் செஞ்ச வேலை இல்லை. ஒரு ஆத்மா சரி வரணும் ஒரு ப்ரோக்ராமில், ரைட், ஓகே. அப்போ கவனமாக இருங்க. கடவுளுக்குத்தான் எல்லா புகழும், தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. உன்னதத்தில் எங்களுடைய எல்லா ஊழியத்திலும் பொறுப்பிலும் நம்முடைய சபை விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய நாமம் என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்த வேண்டும். சரியா? ரைட். இப்போ பாருங்கள், நான் இந்த ஹீரோயிசத்துக்கு ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். சபையில் எங்களுக்கு சில பொறுப்புகளை கொடுத்தோம், நாங்கள் ஹீரோவாக மாறுறோம். அதை கவனமாக இருக்கணும். நாங்கள் எங்களை ஜீரோவாக மாற்றிட்டு இயேசுவை தான் ஹீரோவாக மாற்றணும். நல்லா கவனிங்க. நீங்கள் ஜீரோவாக மாறிட்டு இயேசுவை என்ன செய்யணும்? ஹீரோவாக மாற்றணும். சரியா? ரைட். ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். இந்த 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வந்தாங்க தானே, ஞாபகம் இருக்கா? 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வந்து அந்த வீட்டுக்கு முன்னால் க்ரௌட் கூடன்னு சொல்லி கூரைக்கு மேலே கூரையை திறந்து இறக்குனாங்க. இப்போ அந்த இடத்துல அந்த 4 பேரும் செஞ்சது ஒரு சாகச செயல் தான். சாகச செயல். ஏன்னா 2 பேர் ஒன்று கூடுறதே கஷ்டம். ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்று சேர்ந்து வேலை செய்கிறதே கஷ்டம். 4 பேர் ஒன்று செஞ்சாலும் பெரிய காரியம். என்ன, அவனுடைய வேலையை விட்டுட்டு, நேரத்தை விட்டுட்டு, தன்னை நண்பன் சுகமடைய வேண்டும் என்பதற்காக இயேசுக்கிட்ட கொண்டு வரான். சரியா? ரைட். வந்தாங்க, பார்த்தாங்க, க்ரௌட் இருக்குன்னு திரும்பி போனாங்களா? இல்லை, மேலே ஏறினாங்க, கூரையை திறந்தாங்க, இறக்குனாங்க. இதில் சாகச செயல் செஞ்சது இந்த 4 பேரும் தான். பயப்படாமல் இறக்குனாங்க. தூசியெல்லாம் வந்திருக்கும், வெளிச்சமெல்லாம். இயேசு ஒன்றுமே அவங்கள குறை சொல்ல இல்லை, அவனுக்கு சுகம் கொடுத்து அனுப்பினான். அதுக்கு பிறகு அங்கே கூடியிருந்த யூதர்கள் நீங்களாக இருந்தா அந்த 4 பேரையும் கூப்பிட்டு, தம்பி நல்ல வேலை செஞ்சீங்க, ஏதோ உங்களோட ஃப்ரெண்டுக்கு சுகம் கிடைச்சிச்சின்னு அவங்கள தான் பாராட்டி இருப்பீங்க. ஆனால் பைபிளை நீங்கள் நல்லா வாசிங்க. அங்கே கூடியிருந்த யூதர்கள் இந்த 4 பேரையும் புகழவில்லை, தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆண்டவரை பார்த்தாங்க, ஆண்டோட மிரக்கலை பார்த்தாங்களே தவிர இந்த 4 பேருக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல. நீங்களாக இருந்தால் தம்பி 4 பேர் எப்படி கொண்டீங்க, எப்படி ஏற்றுனீங்க, எப்படி இறக்குனீங்க, பெரிய புகழாரம் போட்டிருப்பீங்க 4 பேருக்கும். அவங்க யூதர்கள் அதை சரியான சொல்லி, ரைட், அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தேவனை மகிமைப்படுத்தினார். இதுதான் சொல்கிறேன், எல்லா க்ளோரி கடவுளுக்கே உண்டாகட்டும். ஆமேன். சரியாப்பா? ரைட்.
இப்போ மகிமை முடிஞ்சு. கடைசியாக இன்னொன்று இருக்கு. என்னது? 5 விஷயம் சொன்னதானே. கரை சரி, திரை சரி, பிழை சரி, பரிசுத்தம் சரி, மகிமை சரி. இன்னொன்று இருக்கு, பிழையற்றதுமான. அதான் சொன்னீங்க. ரைட், வெரி குட். பிழையற்ற ஒரு சபையாக அங்கே போட்டிருக்கு பைபிளில் வசனம், நல்லா பாருங்க. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்ததும் பிழையற்றதுமான சபையாக தன் முன்னே நிறுத்தி கொண்டு அழகு பார்ப்பதற்காக இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். பிழையற்ற சபை. பிழையற்ற சபை ஆங்கில வேதாகமம் சொல்றது குற்றமற்ற சபை, குற்றம் சாட்டப்படாத சபை. பிழையற்ற சபையாக உன்னை நிற்பாற்றி அழகு பார்ப்பதற்காக என் இயேசு சிலுவையில் மரித்தார். அப்ப யோசிங்க, இன்றைக்கு நான் சபையில் ஒரு விசுவாசியாக இருக்கிறேன். என்னை நிற்பாட்டி அழகு பார்க்க விரும்புகிற மணவாளனாகிய இயேசுவுக்கு முன்பாக நான் ஒரு பிழையற்ற விசுவாசியாக இருக்கிறேனா? பிழையற்ற குற்றமற்ற விசுவாசியாக இருக்கிறேனா? ரைட். இப்போ இந்த டைமில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பேதுரு ஒரு பிரசங்கம் செய்வார். அந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள் பெந்தேகோஸ்தே நாளில். நல்லா கவனிங்க. அவரை நீங்கள் சிலுவையில் அடித்தீர்கள், ஆனால் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று எல்லாம் பிரசங்கத்தை கேட்டோன்னே அங்கிருந்த யூதர்கள் எல்லாம் அப்செட் ஆகி, அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் வேண்டும்னு கேட்குறாங்க பேதுருவை பார்த்து. அப்போ தான் அன்றைக்கு தான் சர்ச் ஸ்டார்ட் ஆகுது. நல்லா கவனிங்க. அன்றைக்கு தான் சர்ச் ஸ்டார்ட் ஆகுது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். த ஃபர்ஸ்ட் சர்ச், உலகத்தில் கடவுள் ஸ்தாபித்த முதல் சபை பெந்தேகோஸ்தே நாளிலே. ரைட். அப்போ பேதுரு ஸ்டெப் கொடு. நீங்கள் மனம் திரும்பி, நல்லா கவனிங்க, பாவ மன்னிப்பு பெற்று இயேசுவின் நாமத்தினால் ரட்சிப்பை பெற்று ஆவியின் வரத்தை பெற்று அப்போஸ்தலர் உபதேசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும், அந்நியோனியத்தில் உறுதியாக இருக்க வேண்டும், ஜெபத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். அடுத்தது என்னது? திருவிருந்திலே உறுதியாக இருக்க வேண்டும், சகலத்தையும் பொதுவாக அனுபவிக்க வேண்டும். அப்படின்னா ஒரு அழகான சபையின், ஆரம்ப சபையின் ஒரு நல்ல முறைமையை அழகாக எடுத்து காட்டுகிறார் அப்போஸ்தலர் 2ல் பேதுரு. ஒரு சபை இப்படித்தான் இருக்கணும். இதுக்குள்ளால நீங்க வந்தீங்கன்னா அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையில் சேர்த்தார். இதுக்குள்ளால வந்தாக்கள் ஓடரா பிழை இல்லாமல் சரியான முறையில் அவங்க உள்ளுக்கு வந்துட்டாங்க, சர்ச் உள்ளுக்கு. பிழையற்ற சபை. பேதுரு அதுக்கான ரூட்டை காட்டுறார். மனம் திரும்பு, பாவ மன்னிப்பு பெரு, ஞானஸ்நானம் பெரு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெரு, அப்படியே கீழே வர்றார். உபதேசத்தில் உறுதியாயிரு, திருவிருந்தில் ஒழுங்காயிரு, ஃபெலோஷிப்பில் உண்மையாயிரு, ஜெபத்தில் உண்மையாக இருந்து இப்போ இந்த சிஸ்டத்துக்குள்ளாக நீ வந்தால் தான் சர்ச்சுக்குள்ளே வரலாம். இப்போ ஸ்ரீலங்காவில் ஒரு விஷயம் இருக்குது. ஸ்கூல் அட்மிஷன் லஞ்சம் கொடுத்து எடுப்பாங்க. நல்ல நல்ல பெரிய பெரிய ஸ்கூலில் நேர் வழியில் போய்ட்டு அட்மிஷன் எடுக்க மாட்டாங்க. அட்மிஷன் எப்படி? பிரின்சிபலுக்கு ஒரு பகாவாக லஞ்சம் கொடுத்து எடுக்கிறது. அந்த மாதிரி இந்த நேர் வழியில் தான் சபைக்குள்ளே வரணும். அதை தான் பேதுரு சொல்ல. அதுதான் பிழையற்ற சபை, குற்றமற்ற சபை. அதுதான் நீ இந்த சபையின் விசுவாசியாக இந்த இடத்துல உட்கார்ந்து இருப்பதாக இருந்தால் நீ சரியான வழியில் வர வேண்டும். அந்த வழியை நான் காட்டுறேன், நல்லா கவனிங்க. ரைட். நான் இலங்கையில் நடக்கிற சில சம்பவங்களை சொல்கிறேன். மகனுக்கு சேர்ச்சில் கல்யாணம் முடித்து வைக்கிறதுக்காக நான் சபைக்கு வந்தேன், அது பிழையான காரியம். எனக்கு ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்காக சர்ச்சுக்கு வந்தேன், அதுவும் பிழையான காரியம். அதுதான் பிழையான சபை. எனக்கு சில சலுகைகள் கிடைப்பதற்காக நான் சர்ச்சுக்கு வரேன். சர்ச்சுக்கு போனால் பாஸ்டர் நல்ல சர்டிஃபிகேட் தருவார், எனக்கு ஒரு இன்டர்வியூவில் நான் உள்ளுக்கு போகல, அதுக்காக வந்தேன். இதெல்லாம் பிழையான மெத்தட். சலுகைகளுக்கு, அற்ப சலுகைகளுக்கு சபைக்குள்ளே வாரது. நான் ஒரு திருமணத்துக்காக சபைக்குள்ளே வர்றேன், அந்த திருமண டைமுக்கு தான் சபை உள்ளுக்கு வருது, அது வரைக்கும் வரமாட்டான் சபைக்கு. ரைட், ஓகே, ரைட். இப்படி நம்முடைய சுய தேவைகளை பூர்த்தி செல்வதற்காக சபைக்குள் பிரவேசித்து மெம்பர்ஷிப்பை எடுத்தால் அது பிழையான மெம்பர்ஷிப், அது பிழையான சபை. சரியான சபை இப்படித்தான், நல்லா கவனிங்க. ரைட், இப்படித்தான். நாங்கள் எல்லாம் பாவத்தோடு தானே பிறந்திருக்கிறோம், நாங்கள் எல்லாரும் பாவியர். ஒருவன் தான் பாவி என்று உணர்ந்து, ஆண்டவரே நான் பாவி, தன் பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி, ரெண்டு வித்தியாசம். மனஸ்தாபம் வேற, மனம் திரும்புறது வேற. மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி இயேசுவிடம் பாவ அறிக்கை செய்து அவருடைய பாவ மன்னிப்பை பெற்று இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு இயேசுவை தன் வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராகவும் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு தன்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை இயேசுக்கு ஒப்பு கொடுத்து இயேசுக்காக நான் இனிமே வாழுவேன் என்று தன்னை அர்ப்பணித்து திருவசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்று சபையிலே அங்கத்தவனாக வருகிறவன் தான்
சரியான விசுவாசி. இப்போ சொல்லிட்டேன் தானே, விளங்கிட்டா. இப்போ நீங்கள் உங்களை செக் பண்ணுங்கள், நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு. நான் கேட்க மாட்டேன், நீங்கள் உங்களே செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் எந்த ரூட்டில் வந்தீங்கன்னு. இதுதான்மா சரியான வழி, இதுதான் அப்போஸ்தலர்கள் சொல்லித்தந்த வழி, இதுதான் இயேசு சொல்லித்தந்த வழி. இந்த வழியை விட்டு குறுக்கு வழியில் சபைக்குள்ளே வந்திருந்தா தயவு செய்து கையெடுத்து கும்பிடுறேன், ரிவர்ஸில் கார்போவும் தானே, ரிவர்ஸில் போயிட்டு சரியான வழியில் உள்ளுக்கு வாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாங்கள் ஒரு 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 இடத்துக்கு போகிறோன்னா ஒழுங்காக போனால் தானே நமக்கு சரியான இது ரிவார்ட் கிடைக்கும். பிள்ளையான வழியில் இடையில பூந்து போனால் ஒன்றும் கிடைக்காது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் சிலுவையில் சிந்திய இரத்தம் ஒரு குறுக்கு வழியில் வருகிற சபையை உருவாக்கவல்ல, பிழையான சபையை உருவாக்கவல்ல, குற்றமுள்ள சபையை உருவாக்கல, சரியான முறையிலே சபைக்கு விசுவாசிகள் வருகிற ஒரு பிழையற்ற சபையை நான் நிற்பாட்டி அழகு பார்ப்பதற்காக என் இரத்தத்தை நான் சிலுவையில் கொடுத்தேன். ஆமென். இப்போ விளங்குச்சா? கொஞ்சம் யோசிப்போம், கொஞ்சம் சிந்திப்போம். ஏன் ஆண்டவர் வலை வீசி நம்மை பிடித்து இங்கே கொண்டு உட்கார வச்சிருக்கிறார்? ஏன் வைத்திருக்கிறார்? எங்கோ இருந்த உங்களை வலை வீசி பிடித்து உங்களை கொண்டு சேர்ச்சில் கொண்டு உட்கார வைத்து ஒரு நல்ல மெய்ப்பரை கொடுத்திருக்கிறார். ஏன் வைத்திருக்கிறார்? கரையில்லாத வாழ்க்கை, திரையில்லாத வாழ்க்கை, மகிமையுள்ள கடவுளுக்கு மகிமை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, அடுத்தது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, பிழையற்ற ஒரு விசுவாசியாக மற்றவன் குற்றம் சாட்டப்படாத அளவுக்கு நான் சரியான வழியில் சபைக்குள்ள வந்தேன். இயேசுதான் வாசல், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்க என்னை அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அந்த ரூட்டில் தான் நான் வந்தேன், வேற ரூட்டில் நான் வரலன்னு தைரியமாக சொல்லக்கூடிய விசுவாசிகளாக இன்றைக்கு நாம் இருக்கிறோம். ரூட் சரியாக இருந்தால் மற்றதெல்லாம் ஒழுங்காக இருக்கும். ரூட் சரியாக இருந்தால் மற்றதெல்லாம் ஒழுங்காக இருக்கும். ஆகவே சிந்திப்போம், செயல்படுவோம். இயேசு, திருப்பி சொல்கிறேன், ஷார்ட்டாக சமரி, நம்முடைய பாவம், சாபம், ரோகம், மரணத்துக்காக மட்டும், அதிலிருந்து விடுவிக்க மட்டும் எங்கள் சிலுவையில் இரத்தம் சிந்தவில்லை. ப்ரெசன்ட் டென்ஸ், கரையற்ற, திரையற்ற, பிழையற்ற, மகிமையுள்ள, பரிசுத்தமுள்ள ஒரு சபையாக, ஒரு மணவாட்டியாக, ஒரு விசுவாசியாக உன்னை நிற்பாட்டி அழகு பார்ப்பதற்காகவும் என் இயேசு சிலுவையில் இரத்தம் சிந்தினார். கண்களை மூடி ஜெபிப்போமா?